வெல்கம் டு தர்ஷ்மாம் லைவ் சேனல். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கின பின்னாடி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி பாதி வதங்கின பின்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதை 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு. இப்போது இந்த அளவுக்கு நல்ல கிரேவி பதத்துக்கு வந்த பின்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.